Hi students, இந்த வீடியோவில் exercise 1.2 1 to 4 sums வந்து solve பண்ணலாம் கவனிங்க. First question, fill in the blanks with greater than or less than or equal to. இங்கே 3 fill in the blanks கொடுத்திருக்காங்க. இதில் இந்த 3 symbols யூஸ் பண்ணி இந்த sum வந்து solve பண்ணணும். First question, 48,792. இங்கே 48,972. இப்போ இந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணும்போது நம்ம லெஃப்ட் மோஸ்ட் டிஜிட், அதாவது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்க்கணும் ரெண்டு நம்பரையும். இங்கே என்ன இருக்குது? 4 இருக்குது. இந்த நம்பரில் பாருங்கள் 4, 8, இங்கேயும் 8 இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே 7 இருக்குது, அதாவது 100 பிளேஸில். இங்கே என்ன இருக்குது? 9 இருக்குது. அப்போ இந்த ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பர்? இந்த நம்பர் தான் கிரேட்டஸ்ட் நம்பர், 48,972. அப்போ இங்கே என்ன சிம்பிள் போடணும்? லெஸ் தென் சிம்பிள் போடணும். அதாவது ஓப்பன் சைடு வந்து பிக்கஸ்ட் நம்பரை ஃபேஸ் பண்ணி தான் எப்போவுமே இருக்கணும். இந்த பாயிண்ட் சைடு வந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கணும் எப்போவுமே. அப்போ 48,792 இஸ் லெஸ் தென் 48,972. செகண்ட் கொஷின் பாருங்கள். 12,48,654. இங்கே பாருங்கள், 12,46,854. இங்கே டிஜிட் வந்து எல்லாமே ரெண்டு சைடுமே ஈக்குவலாக தான் இருக்குது. இதுவும் ஒரு 7 டிஜிட் நம்பர் தான், இதுவும் 7 டிஜிட் நம்பர் தான். ப்ரீவியஸ் சம்லேயும் அதே தான். இது ஒரு 5 டிஜிட் தான், இது ஒரு 5 டிஜிட் தான். ஸோ ரெண்டுமே 5 டிஜிட், அதாவது டிஜிட் வந்து ஈக்குவலாக இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு பிளேஸ்லேயும், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்க்கணும். ஒவ்வொரு பிளேஸ்லேயும் என்னென்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்து நம்ம எது பிக்கஸ்ட் நம்பர், எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இந்த நம்பரில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? லெஃப்ட் மோஸ்ட் சைடு இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, 4. இங்கே பாருங்கள், இங்கே வந்து 1000 பிளேஸில் வந்து இங்கே 8 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ இந்த நம்பர் தான் கிரேட்டஸ்ட் நம்பர். அதுக்கடுத்து நம்ம டிஜிட் வந்து செக் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. இதுலேயே நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்போ இங்கே என்ன வரும்? கிரேட்டர் தென் சிம்பிள் தான் வரும். அடுத்து தேர்ட் கொஷின் பாருங்கள். 6,58,794. இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? 6,58,794. அப்போ இங்கே இந்த ரெண்டு நம்பருமே ஈக்குவல், எல்லா டிஜிட்டுமே என்னது? ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் போடணும். செகண்ட் கொஷின் பாருங்கள். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் 7 டிஜிட் அண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 6 டிஜிட் இஸ் 10ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு பார்க்கறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு சம்மை வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். நமக்கு தெரியும் கிரேட்டஸ்ட்டு, ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் 7 டிஜிட். ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் 7 டிஜிட் என்ன? 10 lakh. ஓகே, 1 போட்டு 6 times 0 போடணும். இது வந்து 10 lakh. அதுக்கடுத்து லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 6 டிஜிட். அப்போ லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்டாலே 6 times என்ன போடணும்? 9 போடணும். அப்போ மேலே இங்கே என்னது? இதுதான் கீவேர்டு. இங்கே டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டால் மைனஸ் பண்ணணும். 10 lakhலேருந்து 9,99,999 சப்ராக்ட் பண்ணும்பொழுது நமக்கு ஆன்சர் 1 தான் கிடைக்கும். இங்கே எல்லாம் பாரோ பண்ணி நீங்கள் பண்ணி பாருங்கள், இங்கே 1 தான் ஆன்சர் கிடைக்கும். ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஆக்சுவலி இங்கே 1 வந்திருக்கணும், பட் இங்கே 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? ஃபால்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? ஃபால்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பாருங்கள். த லார்ஜஸ்ட் 4 digit நம்பர், த லார்ஜஸ்ட் 4 digit நம்பர் ஃபார்ம்டு பை த டிஜிட்ஸ் 8, 6, 0, 9 யூஸிங் ஈச் டிஜிட் ஒன்லி ஒன்ஸ் இஸ் 9086. அதாவது இந்த கொஷினுடைய மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஒரு 4 digits கொடுத்துட்டாங்க. இந்த 4 digitsஐ யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணும்? ஒரு லார்ஜஸ்ட் நம்பர் வந்து அவங்களே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது இந்த நம்பர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? கண்டிப்பாக வந்து இந்த நம்பர் கிடையாது. அது எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. இப்போ இந்த மாதிரி நமக்கு கிவன் நம்பர் என்ன? கிவன் நம்பர் வந்து 8, 6, 0, இது வந்து 8, 9.
இப்போ இந்த 4 நம்பரை யூஸ் பண்ணி இந்த 4 நம்பரையும் ஒன்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறதுலயே வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் எது? 9. 9க்கு அடுத்து கிரேட்டஸ்ட் நம்பர் எது? 8. 8க்கு அடுத்து கிரேட்டஸ்ட் எது? 6. அப்ப லாஸ்ட்டா தான் 0. அப்ப 9860 அதாவது 9860 தான் வந்து இங்க வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன பண்ணியிருக்காங்க? 9086 மட்டும் வந்திருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? ஃபால்ஸ். தேர்ட் கொஷின் பாருங்க. The total number of 4-digit numbers is 9000. இந்த கொஷின் நான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது. ஓகேவா? இது கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும் நம்ம. அதாவது டோட்டலாகவே 4 டிஜிட் நம்பர் வந்து எவ்வளோ இருக்குன்னா அதோடைய கவுண்ட் வந்து 9000 அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டாக என்னன்னு நம்ம செக் பண்ணி தான் இது ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லணும். ஓகேவா? அப்போ 4 டிஜிட் நம்பர் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். எதில் ஸ்டார்ட் ஆகுது சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், 1000ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? 4 டிஜிட் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகுது? 1000. இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர். அடுத்து ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அடுத்து கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 4 டிஜிட் நம்பர் எதில் எண்ட் ஆகுது? கிரேட்டஸ்ட் 4 டிஜிட்னா என்ன? வெரி குட். என்னது? 4 டைம்ஸ் 9 போடணும். இதுதான் வந்து கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர். அப்போ இந்த நம்பர்லேருந்து இந்த இப்போ எத்தனைன்னு தான் கேட்டிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ 4 டிஜிட் நம்பர் இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு? இந்த 9999 மைனஸ் 1000 ஓகேவா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட ப்ளஸ் 1 ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு டோட்டல் கிடைக்கும். ஓகேவா? இங்கே 9 மைனஸ் 1 8. இதோட ஆன்சரை விட்டுறக்கூடாது. ஓகேவா? ஏன்னா நமக்கு 1000லேருந்து இது வரைக்கும் இந்த எண்டு நம்பரும் நமக்கு இதில் ஆட் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்? இதோட ப்ளஸ் 1 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 9000 கிடைக்கும். இந்த கான்செப்ட் புரியறதுக்கு உங்களுக்கு இன்னொரு சின்ன ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 1லேருந்து 5 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் எத்தனைன்னு கேட்குறேன். அதாவது ஃப்ரம் 1 to 5 எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்குறேன். இப்போ இதை பார்க்கும்போது தெரியுதுன்னு ஈஸியாக கவுண்ட் பண்ணி 5 நம்பர்ஸ்ன்னு சொல்லிடுவேன். பட் இதை கால்குலேஷனில் நம்ம எப்படி சொல்லணும்னா இந்த 5லேருந்து என்ன பண்ணுவோம்? 1 வந்து -1, அதாவது இது ஸ்டார்டிங் நம்பர், இது எண்டு நம்பர். அப்போ 5 மைனஸ் 1 4. ஓகேவா? ஆனால் 4 மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த 2 நம்பரையும் கால்குலேஷன் பண்ணணும் நம்ம. ஓகேவா? இது வந்து இப்போ 5 மைனஸ் 1 4னா டிஃப்ரென்ஸ் மட்டும் ஆகிடும். நமக்கு இந்த நம்பரும் ஆட் ஆகணும், இந்த நம்பரும் ஆட் ஆகணும். கொஸ்டின் என்ன? 1 to 5 எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? அப்படின்னா இதுவும் அதில் ஆட் ஆகணும், இதுவும் ஆட் ஆகணும். அப்போ அதோட ப்ளஸ் 1 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்குதா? அதுதான் இங்கே கிரேட்டஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணி அதோட ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் எனக்கு டோட்டலாக எத்தனை 4 டிஜிட் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் இன்னொரு கான்செப்டும் வரும். அது வந்து நான் உங்களுக்கு இப்போவே இது கூடவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா உங்களுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பிட்வீன் நம்பர் கேட்குறாங்க. பிட்வீன் நம்பர்னால் இப்போ இந்த எக்ஸாம்பிளே வச்சுக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் 1லேருந்து 5 இருக்கு இல்லையா? இந்த 1க்கும் 5க்கும் பிட்வீன் எவ்வளோ நம்பர் இருக்குது? பிட்வீன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில். அப்போ இதையும் சேர்க்கக்கூடாது, இதையும் சேர்க்கக்கூடாது கவுண்டில். ஓகே, பிட்வீன் அப்படின்னாலே இரண்டிற்கும் இடையில் உள்ள எண்கள், இடைப்பட்ட எண்கள்னு அர்த்தம். அப்போ இதை எந்த ஃபார்முலா அப்படி நம்ம இது பண்ணுவோம்னா சேம் அதே இந்த கொடுத்துருக்க சீக்வன்ஸில் கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது? 5. ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 1 மைனஸ் 1 பண்ணணும். ஓகேவா? 4. ஆனால் லாஸ்ட்டாக இந்த 4லேருந்து என்ன பண்ணணும்? -1 கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? பிட்வீன் நம்பர் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ -1 பண்ணால் 3. அப்போ இந்த 1க்கும் 5க்கும் பிட்வீன் எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 3 நம்பர்ஸ் தானே இருக்குது. இந்த 3 ஆன்சர் வந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் இதோட சேர்ந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இன்னொரு டைம் ரீகால் பண்ணுறேன். ஒரு நம்பர் சீரியஸ் கொடுத்து இப்போ 100லேருந்து 999 வரைக்கும் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னா நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்க? வெரி குட். 999 மைனஸ் 100 பண்ணிடுவீங்க. ஓகே, அப்போ என்ன வரும் நமக்கு? 899 வரும். அதோட ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் என்ன வரும் ஆன்சர்? 9 + 1 10 0 பேலன்ஸ் 1 இங்கே 900 வரும். இது வந்து என்னது? 100லேருந்து 999 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் வந்து 900.
ஓகேவா? அதுவே இந்த 100க்கும் 999க்கும் இடைப்பட்ட எண்கள் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த 899 கிடைச்சது இல்லையா, அதுலேருந்து -1 பண்ணிடணும். அப்போ 898 வரணும். ஓகேங்களா? அப்போ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு தான், ட்ரூ. அடுத்து தேர்ட் கொஷின் பார்க்கலாம். Third question, of the numbers 1, 3, 8, 6, 7, 8, 7 to 1, 5, comma 1, 3, 7, 6, 9, 8, 8, 9, 0, comma 8, 6, 7, 2, 0, 5, 6, 0. Which one is largest? இந்த கொடுத்திருக்க 3 நம்பர்ல, இந்த 3 நம்பர்ல which one is largest? Which one is smallest? இங்க கமாஸ் எதுவுமே போடலை, இந்தியன் சிஸ்டத்துலையோ இல்லை இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துலையோ கமாஸ் போடல. அப்போ இந்த நம்பரை நமக்கு ரீட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போ சொல்யூஷனில் நான் கமா போட்டிருக்கேன் பாருங்கள், நம்ம இந்தியன் சிஸ்டத்துலேயே கமா போட்டிருக்கேன் பாருங்கள். கமாஸ் போடும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து கமா போடணும், அது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இங்கே கமா போடும்போது இப்போ இந்த நம்பர் நம்ம எப்படி ரீட் பண்ணணும்னு பாருங்கள், சொல்லி பார்க்கலாமா? பிளேஸ் வேல்யூ ஒன்ஸ், 5 வந்து ஒன்ஸு, ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore, 100 crore. அதாவது 100 கோடி வந்துருச்சு. அப்போ இந்த நம்பரை நம்ம எப்படி ரீட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு தமிழில் ரீட் பண்ணி காமிக்கிறேன். 138 கோடியே 67,87,215. இதை இப்படி தான் ரீட் பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர். அது இங்கிலீஷில் நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம்னா 138 crore 67 lakh 87,215. ஓகேவா? இந்த நம்பர் எப்படி தான் ரீட் பண்ணும். நெக்ஸ்ட் செகண்ட் இருக்கிற நம்பர் பாருங்க, இது வந்து எத்தனை டிஜிட் இருக்குது நல்லா கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து ஒரு 10 டிஜிட் நம்பர். ஓகேங்களா? 10 டிஜிட்ஸ் இருக்கு. செகண்ட் பாருங்க, 1 10s 100 1000 10,000 lakh 10 lakh crore 10 crore. அப்போ 10 crore வந்ததுனால இது நம்ம எப்படி ரீட் பண்ணலாம்? 13 crore 76 lakhs 98,890. இது எத்தனை டிஜிட் நம்பர்? இது வந்து ஒரு 9 டிஜிட் நம்பர். ஓகேவா? லாஸ்ட் ஒன் பாருங்க, ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 8 crore 67 lakh 20,560. இது ஒரு 8 டிஜிட் நம்பர். ஸோ இப்போ டிஜிட் வைஸ் நம்ம பார்க்கும்போது நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எதில் அதிகமாக இருக்கோ, நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ்னால் எந்த நம்பரில் டிஜிட்ஸ் அதிக எண்ணிக்கை இருக்கோ அதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர். எந்த நம்பரில் டிஜிட்ஸ் வந்து குறைந்த எண்ணிக்கையில் இருக்கோ அதுதான் வந்து 8, அதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். இப்போ நல்லா பாருங்கள், இந்த கொடுத்துருக்க 3 நம்பரில் எதில் டிஜிட்ஸ் அதிகமாக இருக்குது? ஃபஸ்ட்டு 1, இதுதான் 10 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் எக்ஸாக்ட்லி இந்த நம்பர் தான். இதை எடுத்து எழுதலாமா? 1, 38, 67, 87, 215. அடுத்து இந்த 3 நம்பரில் இருக்கிறதுலே டிஜிட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது எது? லாஸ்ட் ஒன், 8 crore 67 lakh 20,560. இதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர். ஃபோர்த்து கொஷின், அரேஞ்ச் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் தி டிசெண்டிங் ஆர்டர். இங்கே வந்து ஒரு 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிசெண்டிங் ஆர்டர்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்றது வந்து கிரேட்டஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு நம்ம எழுதுறது. ஓகேங்களா? அப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே டிஜிட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள், இதில் வந்து 6 டிஜிட் இருக்குது. இது அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், அப்படியே இருக்கட்டும். அடுத்த நம்பர் என்னது? 5 டிஜிட் இருக்குது. அடுத்து என்னது? 5 டிஜிட்டு. இது 4 டிஜிட் தான் இருக்குது, இது 5 டிஜிட். அப்போ 4 டிஜிட் இருக்கிறது தான் என்னது? இருக்கிறதுலையே சின்ன நம்பர். அப்போ அதுதான் கடைசியில் வரணும். அதை தூக்கி இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது, லாஸ்ட்டாக நம்ம எழுதிக்கலாம். இப்போ இது 3மே வந்து 5 டிஜிட்ஸ் தான். அப்போ இந்த 3 5 டிஜிட்டும் போது இதை வந்து நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து எது பெரிய நம்பராக இருக்கோ அதை பார்த்து நம்ம இதில் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த நம்பர் தான் வரணும். இது நல்லா நம்ம கிளியர் ஆகிடுச்சு. ஏன்னா இருக்கிறது இந்த 5 நம்பர்ஸ்லேயே இதுதான் டிஜிட் வைஸ் என்னது அதிகமாக இருக்குது, 6 டிஜிட்டு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதலாம்? இந்த நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா? 1,28,435. இப்போ எது பெரிய நம்பரோ அந்த சைட் பார்த்து என்ன பண்ணணும்?
இந்த சிம்பிள் போடணும். அதாவது கிரேட்டர் தென் சிம்பிள். ஓகேவா? இதுதான் கிரேட்டர் நம்பர். அப்போ இதுக்கு அடுத்து 5 டிஜிட் நம்பர் 3 இருக்குது. இந்த 3த்தில் எது அடுத்து வரும்? இதுதான் வரும். இதெல்லாம் 10,000ல் ஸ்டார்ட் ஆகுது. இது 21,000ல் ஸ்டார்ட் ஆகுது. இது 25. அப்போ எக்ஸாக்டாக இந்த நம்பர் தான் வரும். 25,840. அதுக்கு அடுத்து எது பெரிய நம்பர்னா இந்த 21,000 வரும். 21,354. அதுக்கடுத்து இது 10,000 வரும். 10,835. நெக்ஸ்ட் என்ன வரும்? லாஸ்ட் ஒன் இந்த நம்பர் வரும். இங்கே சிம்பிள் போட்டுக்கோங்க. நீங்கள் உங்கள் நோட்டில் ஒரே இதில் எழுதிக்கோங்க. நான் இங்கே எழுதுகிறேன் 63, அதாவது 6,348. ஓகேங்களா? இந்த சம் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கற்பகம் லேர்னிங் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.